Hi friends, welcome to my channel. Today கண்மணி அன்புடன் சீரியலில் என்ன நடந்துன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்மணியும் அன்பும் வந்து ரோட்டில் ஒரு ஓரமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்துடுது. போலீஸ் வந்து என்கொயரிலாம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் அன்போட தம்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடையாக போய் தேடி தெரிஞ்சிட்ருக்காரு. ஆனால் எங்கேயுமே கடை ஓப்பனில் இல்லை. ஒரே ஒரு கடை மட்டும் ஓப்பனில் இருந்தது, பாதி ஓப்பனில். அந்த கடை உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. ஆனால் அவர் உள்ளே போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் எடுத்துக்கிட்டு அமௌண்ட்டை மட்டும் ஒரு 500 வச்சுட்டு திருப்பி ரிட்டன் வர்றாரு. திருப்பி ரிட்டன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ்காரவங்க ரவுண்ட்ஸில் இருந்தவங்க வந்துடுறாங்க. வந்து அன்போட தம்பிக்கிட்ட வந்து என்கொயரி பண்ணுறாங்க. என்கொயரி பண்ணால் அவர் வந்து திருடுன்ற மாதிரி போலீஸ்காரவங்க நினச்சிட்டாங்க. அவர் வந்து நான் காசு உள்ளே வச்சுட்டு தான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்தேன், எல்லா இடமே தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கடை ஓப்பனில் இல்லை, அதனால தான் நான் இது மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். உள்ளே போய் செக் பண்ணாங்க. ஆனால் அங்கே அந்த 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 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 500 rupees இல்லை. ஸோ உடனே வந்து அவங்களுக்கு டவுட் வந்துடுது அவர் மேலே. ஸோ அவரை வந்து ஜீப்பில் ஏற்றிக்கிறாங்க. ஜீப்பில் ஏற்றிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவும் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ போலீஸை பார்த்தோன்னே அவங்க வந்து உஷாராயிட்டாங்க. உஷாரானோடனே அவங்க வந்து கொஞ்சம் போதையில் இருக்க மாதிரி வந்து சும்மா அப்படியே ஆக்ட் பண்ணாங்க. வண்டியை நிறுத்திட்டு வந்து போலீஸ்காரங்க வந்து என்கொயரி பண்ணாங்க. என்கொயரி பண்ணும்போது கொஞ்சம் ராங்காகவே பேசினதால் அவங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ஏற்றிடுறாங்க. வெண்ணிலாவுமே வண்டியில் ஏற்றிடுறாங்க. அதாவது ஆக்சுவலாக வந்து யார் கூட வந்தீங்கன்னு வந்து என்கொயரி பண்ணும்போது அவங்க வந்து ஹஸ்பண்ட் கூட தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் கேட்குறாரு. அவங்களுமே வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. கால் பண்ணி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போலீஸ்கார். வெண்ணிலாமே வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பில் ஏற்றிட்டு வராங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அன்போட தம்பியுமே உள்ளே இருக்காங்க, இவங்களுமே இருக்காங்க. 2 பேருமே பார்த்து மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. போலீஸ்கார் வந்து கொஞ்சம் மிரட்டுறாரு, அவங்ககிட்ட பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஐஸ்கிரீம் திருடன் அப்படின்ற மாதிரி பேசி இது பண்ணுறாங்க. வெண்ணிலா உடனே சிரிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி உள்ள ஜீப்பில் கான்வர்சேஷன் போயிட்டே வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் சீன் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கட்டுறாங்க. கண்மணி அன்புமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் வந்து போலீஸ்கார் ஒருத்தரை என்கொயரி பண்ணுறாங்க. என்கொயரி பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து அன்பு சொல்கிறாரு, இது என்னோடய பிரதர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஓகே அப்படின்ட்டு போலீஸ்கார் ஓகே சொல்லிட்டு இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் வெண்ணிலா உள்ளேருந்து வராங்க. அவங்களையுமே தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து கண்மணி சொல்கிறாங்க. கண்மணி அவங்களையுமே தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்கார் வந்து எல்லாருமே அனுப்பிச்சிடுறாரு. கண்மணி மட்டும் கூப்பிட்டு தனியாக பேசுகிறாரு. அவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அப்படின்றாங்க. எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு யார் அவங்க? என் ஹஸ்பண்டுக்குமே அவங்க க்ளோஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே போலீஸ்கார் வந்து பார்த்திங்கன்னா கண்மணிக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இதெல்லாம் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா வந்து போலீஸ்காரை வந்து முறைச்சி பார்த்துட்ருக்காங்க, எதாவது நம்மளை பற்றி எதாவது சொல்கிறாங்களான்ற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து வெளியில் கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு காரில் போகலான்னு ரெடியாக இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா வந்து ஸ்பாட்டில் இல்லை. அன்போட தம்பி வந்து பார்த்திங்கன்னா வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கண்மணி வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அன்போட தம்பி வந்து பார்த்திங்கன்னா இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலில் ஒரு ஒர்க் இருக்குது, அதனால் அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்புமே வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 பேருமே காரில் ஏறி போயிடுறாங்க. காரில் ஏறி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா வந்து பார்த்துறாங்க. வெண்ணிலா வந்து கண்மணின்னு சொல்லிட்டு அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் வந்து அவங்க நிற்காமல் போயிடுறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்மணி அன்புடன் சீரியலோட எபிசோடு. ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. நாளைக்கு எபிசோடு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.